குட் மார்னிங். இப்போ பார்க்க போகிறது 8th மேக்ஸு எக்ஸசைஸ் 3.1ல் 4th சம்மு எக்ஸ்பான்ஷன். அதில் செகண்ட் சப்டிவிஷன் -2p ப்ராக்கெட்டில் 5p ஸ்கொயர் -3p + 7. இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னா ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கான், வெளியில் ஒரே ஒரு டேர்ம் கொடுத்துருக்கான் -2p. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டினை தெளிவாக எழுதிக்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டேட்டா என்ன டேட்டா கொடுத்துருக்கான், -2p ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கான் 5p ஸ்கொயர் -3p + 7. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம்னாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்மை வச்சு வெளியில் இருக்க டேர்மை வச்சு என்ன பண்ணுறோம், இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்மை பெருக்கிறோம், அதே போல் அதே டேர்மை வச்சு செகண்ட் டேர்மை பெருக்கிறோம், அதே போல் அதே டேர்மை வச்சு தேர்டு டேர்மை பெருக்கிறோம். 3 டேர்மையும் தனித்தனியாக பெருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா -2p, அதே போல் இதுக்குள்ளே என்ன இருக்குது 5p ஸ்கொயருங்களா, 5p ஸ்கொயர் தான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்கான், இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க, ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட்டில் -2p, உள்ளுக்குள்ளே செகண்ட் டைம் என்ன இருக்குது -3p, ப்ளஸ் போட்டுக்கோங்க -2pயால் தேர்ட் டேர்ம் என்ன இருக்குது 7 இருக்குங்களா, இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் மட்டும் வச்சுக்கலாங்களா, இந்த 2 டேர்ம் மட்டும் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது மைனஸ், இதில் பார்த்தா என்ன இருக்குது ப்ளஸ்ஸு. அப்போ என்ன வரும் மைனஸ், உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குங்களா. இப்போ நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு 2, அதே போல் இதுக்கு 5. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு p வேல்யூ மட்டும் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது p ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, இதுக்குள்ளே மைனஸ் சைனு, இதுக்குள்ளே மைனஸ் சைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் மட்டும் சொன்னால் என்ன வரும் அப்படின்னா 2 இன்ட்டு இதோட நம்பரு 3. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ என்ன இருக்குது இங்கே p, இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல் இன்னொரு p வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது தேர்டு டேர்ம் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ், அதே போல் இங்கே ப்ளஸ். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 2p இருக்குங்களா. இப்போ நம்பரை மட்டும் போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு 7, இங்கே வெளியில் என்ன இருக்குது p வேல்யூ இருக்குங்களா. அப்போ p வேல்யூ தனியாக எழுதிக்கங்க. ஓகே, ரைட்டு. இப்போ நல்ல கவனமாக கவனி. மைனஸையும் ப்ளஸையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் -2 இன்ட்டு 5, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. இங்கே ஒரு p இருக்குது, இங்கே p ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும் p கியூப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சார்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் 2 இன்ட்டு 3 வேல்யூ பார்த்தீங்கன்னா 6, p இன்ட்டு p ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இருக்குங்களா. அப்போ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் தான் வரும். நெக்ஸ்ட் அடுத்தது 2 7s என்ன வரும் 14. வெளியில் p வேல்யூ இருக்குது, அப்படியே வச்சுக்கோ. இப்போ இது ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண -10p கியூபு ப்ளஸ் 6p ஸ்கொயர். இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்னா மைனஸ் தான் வரும் 14p. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகே.